யாவரும் கண்களை மூடி காலை பொழுதிலே இந்த ஜபத்திலே கலந்து கொள்ளும்படியாக கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றியோடு துதிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை ஆண்டவரை காணும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கடந்த மாதம் முழுவதும் நடந்தது ஒவ்வொன்றும் சுத்தப்படியே நம்முடைய கிருபை கொடுத்ததுக்காகவும் ஒவ்வொரு இடத்திலும் எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டதுக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முழுதும் கடந்த நாட்கள் முழுதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் குடும்பத்திலே பண்ண ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் எங்கள் கூடவே இருந்து வழிநடத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல இந்த மாதத்திலும் ஆண்டவரே இன்னைக்கு கேட்க போற இந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாய் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளும் மனதிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் தேவையை எல்லாம் அறிந்து நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தை கேட்கறது மூலம் ஆண்டவரே எங்களோட அற்புதத்தை அதிசயத்தையும் செய்யுங்க அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜபத்தினாலே மற்றும் ஆண்டவரே உங்களுடைய சாட்சியாக உங்களுக்காக வாழ முடியும் என்ற கிருபை கொடுத்தக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உற்சாகத்தோடு உங்களிடத்திலே வந்து கலந்து கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவரே சபைகள் விசுவாசிகள் ஆண்டவரே கரெக்டான டைம் வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் உற்சாகமாக உங்களிடத்திலே வந்து கலந்து கொள்ளும்படியாகவும் கிருபை கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை எல்லாத்தையும் முக்கிய செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. துதியின் கம்பீர பாடல் புஸ்தகத்திலிருந்து 16வது பாடலை பாடுவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் வேறு தேவன் பூமியில் அறிந்திரேன். உயிர் தந்த தெய்வம் நீரே என்றதான பாடல். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீரேன். உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்தீரேன். உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரை மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் தந்தையுமானவரை மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாது பூமியில் யாரையும் நம்பி உயிருள்ளதே
பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழிந்தி பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அழிந்திட பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ. பொன்வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தில் செல்வமே என்னருள் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தில் செல்வமே என்னருள் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. அல்லேலூயா. 17வது பாடலை பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் என்ற பாடல். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம்.
மங்காத பிரகாசமே மகிமைக்கு பாத்திரனே மங்காத பிரகாசமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள் உமது வழிகளெல்லாம் அற்புதமானவைகள் உமது வழிகளெல்லாம் அற்புதமானவைகள் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் தூய ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் அல்லேலூயா யாவரும் எழுந்திருந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லாம் எந்திரிச்சு நின்று ஆண்டவர் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆண்டவரே இந்த புது மாதத்துக்கு ஆண்டவரே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கண்களை மூடி உற்சாகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கொடுங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஏப்ரல் மாதத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ஆண்டவரே உம் சித்தம் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காதபடி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு பிரியமாக வைத்ததுக்காக நன்றி அப்பா எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்தீர் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் ஆண்டவரே ஏற்ற வேலை சந்தித்து குறைவில்லாமல் நிறைவாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நீரே சமாதான பிரபுவா இருக்கிறீர் அப்பா ஸ்தோத்திரம்
அப்பா ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா எங்க பாஸ்டர் சீக்கிரமா நீங்க எடுத்துக்கொண்டீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த விஷயத்திலும் அப்பா ஸ்தோத்திரம் உங்க சித்தம்படியே நடக்கும்படியாக ஆண்டவரே இருந்ததுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் இத்தனை வருடமாக 50 வருடமாக பண்ண ஊழியத்துக்காக உங்க ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 இந்த ஊழியத்தின் மூலமா நாங்களும் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இந்த சபை கூடுதலுக்கு வரும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரரை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 இன்னும் இந்த ஊழியங்கள் தடைபடாமல் நடந்து போகும்படி கிருபை கொடுங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இந்த சின்ன சபையின் மூலம் ஒரு நல்ல ஒரு பெரிய எழுப்புதலை நடந்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே அபிஷேகத்தினால் அவர்களை நிறைத்து ஆண்டவரே அவர்கள் மூலமாக ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 வேதனையோடு துன்பத்தோடு வாடிக்கொண்டிருக்கிற விசுவாசிகள் குடும்பத்தார் அனைவரும் அறிவீர் ஆண்டவரே நீரே எங்களுக்கு சமாதான பிரபு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வேற யாரும் இல்ல ஆண்டவரே நீரே எங்களுக்கு சமாதான பிரபுவா இருக்கிறீரப்பா ஸ்தோத்திரம் 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 இயேசுப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே இந்த புது மாதத்துக்கான ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே ஒரு புது ஆவியை எங்களுக்குள்ள நிரப்புங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா வேலை ஸ்தலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவரே இந்த சபையின் மூலம் சென்ற விசுவாசிகள் ஒவ்வொருவரும் சாட்சியாய் ஜீவிக்கும்படி கிருபை கொடுங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே நீரே மனதை பார்க்கக்கூடிய தெய்வம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து குறைவில்லாமல் நிறைவாய் வைங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 இந்த மே மாசம் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா எங்களால என்று ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே உங்களுடைய தயவினால மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு இது ஊழியத்தை கட்டும்படி கிருபை கொடுங்கப்பா இந்த விபிஎஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே நிறைய சிறு பிள்ளைகள் வந்து ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பும்படியாக கிருபை கொடுங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 மற்றவருக்கு அந்த பத்திரிகை ஊழியங்கள் ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா இந்த பீச் வேறு எந்த ஊழியங்களும் தடைபடாமல் ஆண்டவரை தொடர்ந்து நடக்கும்படி கிருபை கொடுங்கப்பா தொடர்ந்து நடக்கும்படி கிருபை கொடுங்கப்பா ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே உற்சாகமாய் சபை கூடுதலுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி கிருபை கொடுங்கப்பா இன்னும் நிறைய ஆத்துமாக்கள் வந்து கலந்து கொள்ளும்படியாக ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க சபை இந்த சின்ன சபையாகவே இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே எங்களுக்கான சொந்தமான இடத்துக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அதையும் நீங்கள் சீக்கிரமா எங்களுக்காக தாருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே இதுவரைக்கும் எங்கள் ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே நீங்க கொடுத்த ஒரே காலிங்காக ஆண்டவரே இந்த வெஸ்ட் மாவட்டத்துல இத்தனை வருஷம் ஊழியம் பண்ண கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளும் அறிவீர் ஆண்டவரே உள்ளத்தை பாருங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இன்னைக்கு கொடுக்க போற இந்த வாக்குத்தத்தின் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக ஒரு பெரிய அதிசயம் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே அடுத்த 1ஆம் தேதி வந்து நாங்கள் சாட்சி சொல்ல முடியாது கிருபை கொடுங்கப்பா நாங்கள் ஜெபித்த ஜெபமை எல்லாம் கேட்கப்பட முடியாது கிருபை கொடுங்கப்பா நாங்கள் பண்ண பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரே நீரே பாவத்தை மன்னிக்கிற ஒரே ரட்சகரே சப்பா பாவ மன்னிப்பு நிச்சயத்தை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் உள்ளத்துல எங்களுக்கு இருக்கிற பாவங்கள் கோபங்கள் எல்லாம் எடுத்து போடுங்கப்பா எல்லா சாத்தானோட விடுதலை கொடுங்க ஆண்டவரே சோர்வை கொடுக்கிற சாத்தான பிடியிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொருவருடைய கண்ணீர் வேதனைகளை நீ அறிவீர் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளின் கண்ணீரும் வேதனையும் நீ அறிவீர் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் 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 உங்களுடைய ஆண்டவரே கரம் ஒவ்வொரு மேலும் இருந்து போக்கில மரத்தில் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்கப்பா பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லா துதி கனமகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே. வேத வாசிப்பு பிரதர் சந்திரமோகன் வந்து 32ஆம் சங்கீதத்தை நமக்கு வாசிப்பார். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய செய்தியை பாஸ்டர் கொடுப்பார்கள். எவருடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவப்படப்பட்டதோ அவர் மாற்றுவான். எவருடைய அக்கிரமத்தை கற்று என்ன இருக்கிறாரோ, எவருடைய ஆவில் கபடமில்லாத அவர் மாற்றுவான். நான் அடிக்க வைத்த மட்டும் நித்தம் என் கதவினாலே எழுதி உணர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உடைய கை பாரமாயிருந்ததால் என் புஸ்தகால வரிசையை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உங்களுக்கு அறிவித்தேன். என் மீறல்களை கத்திற்கு அறிவிக்கிறேன் என்றேன். தேவரே என் பாவத்தை தோஷத்தை மன்னித்து
இதற்காக சகாய் நடக்கும் காலத்திலே பக்தி உங்களை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜனப்பொருளாக வந்தாலும் அது அவனை அடையாது. நீர் எனக்கு மரணமாக இருக்கிறீர், என்னை நிக்கத்துக்கு விலக்கி காத்து ரசிய பாடல்களை என்னை தூண்டு கொடுத்து செய்வீர். நான் உனக்கு போய்த்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். வாரினாலும் பரிவாரத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலுடைய ஒரு கெட்டேக்கார இந்த புத்தி இல்லாத குதிரையை போடவும் கோவில் கல்வியை போடவும் இருக்க வேண்டாம். துன்மார்களுக்கு அநேக வேலைகள் ஒன்று கற்றை நம்பிக்கையோ திரும்பி சொல்லுகிறோம். நீதிமன்றங்களே, கத்தருக்கு மகிழ்ந்து கழிப்பவர்கள், செம்மையான எண்ணமர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் வழங்க முடியும். ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்தமான கிறிஸ்துவுக்குள் வருஷத்தின் இரண்டாவது நாளிலே ஏழாவது நாளிலே ஆண்டவர் சமூகத்திலே நாம் கூறுகிற கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக வாஸ்ததால் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. ஆனாலும் அவங்களுடைய கிருபையினால் இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டதற்காக தேவனை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது இந்த வருஷம் இந்த நாளுக்காக ஒரு வார்த்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிற வேலையில் கற்றுக் கொடுத்ததான ஒரு வசனம் சங்கீதம் 32:8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் அநேக வசனங்கள் வந்து ஜெயிச்சுக்குவாங்க. ஆனாலும் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படிங்கிறதான வசனத்தை திடீர்னு ஜோமியத்து கூட இருக்கிறார். திடீர்னு ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த நாட்களில் கூட பார்க்கும்போது அது கூட அநேக பாரங்கள் நீ எப்படி இந்த ஊழியங்களை செய்கிறது, எப்படி குடும்பத்தை நடத்துறது, இப்படிப்பட்ட பல காரியங்கள் இருந்தது. இந்த வசனம் வந்து சொல்லிட்டு நான் உனக்கு போதிப்பேன் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்த இந்த வசனத்தை வைத்து தியானிக்கும் போது அது எனக்கு ரொம்ப ஒரு மனமகிழ்ச்சியாக இருந்தது. ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன செய்வேன்னு சொல்கிறாருன்னா, நான் உனக்கு போதித்து நீ இனிமேல் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த வசனத்தை எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. பாருங்க, நான் வேதாகமத்தை ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த ஆண்டவர் வந்து ஒரு மனுஷனுக்கு எப்படி போதிச்சாரு அப்படிங்கிறத குறித்து கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அது என்னன்னு சொன்னால், ஆதியாகமத்தில் பார்க்குறோம், ஒரு மனுஷனை குறித்து பார்க்குறோம். அவன் பேர் நோவா. நோவாவை குறித்து பார்க்கும்போது அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துலன்னு பாருங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். நோவா தேவனோடு இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது அந்த பாடத்தில் அந்த 6ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், மனுஷர் வந்து தங்களை முழுவதுமாக கெடுத்து கொண்டாங்க. தேவன் பூமியில மனுஷனை உண்டாக்குவதற்காக வேதனைப்பட்டார்னு சொல்லி வேதத்தில் பார்ப்போம். அப்படிப்பட்ட கொடுமையால் தேவனுடைய உரிமை இழந்து, ஆண்டவருடைய அன்பை இழந்து, துரோகிகளாய் போன மனுஷனுக்குள்ள ஒரே ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் பேர் நோவா. அவன் மட்டும் எப்படிதான் ஆண்டவரோடு சந்தித்தான்னு சொல்லி நமக்கு புரியல. அப்படி ஒரு தேவ மனுஷன் அந்த
பொல்லாத மனுஷர்கள் நடுங்க ஒரு மனுஷன் இருக்கான். அந்த மனுஷன் எப்படி இருந்தானா, தேவனோடு சந்தித்து கொண்டிருந்தானா, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் எப்படி நீதிமானாயிருந்தா, எப்படி உத்தமனாயிருந்தா, யார் அவனுக்கு இப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தா அப்படிலாம் தெரியாது. ஏன்னா எல்லா மனுஷரும் அவங்களை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரே ஒரு மனுஷன், அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான்னு சொல்லி பார்ப்போம். அந்த நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த அந்த மனுஷனுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை சொல்லப்பட்டது. அவ்வளவு மோசமான மனுஷனையும் மக்களையும் அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணி தன்னுடைய உள்ளத்துக்குள்ள எல்லாரும் இந்த உலகத்தையே நம்ம அழிச்சிருவோம் அப்படின்னு மனசுல தீர்மானம் பண்ணும்போது அங்கே ஒரே ஒரு மனுஷன் இருக்கான். அவனுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்திருப்பான். கிருபை கிடைத்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, அவன்கிட்ட போதிக்கிறான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன்னை காட்டுவேன்னு சொன்ன மாதிரி தேவன் அந்த நோவாவுக்கு போதிக்கிறார். நோவாவுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அவன் நீதிமான உத்தமனமாக இருந்தான். அவன் ஒண்ணுதான் அவனுக்கு தெரியும். தன் குடும்பம் முழுவதையும் அப்படி ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி வச்சிருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் அவனுக்கு போதிக்கிறார். என்ன போதிக்கிறான்னு சொன்னா, நீ போய் உன் குடும்பத்தை காப்பதற்காக ஒரு பேழையை எடுத்து கொண்டு அப்படின்னு சொல்ற. அந்த பேழையினுடைய நீளம் அப்புறம் எல்லாம் சொல்லிக் கொடுத்து இதை மாதிரி ஒரு பேழையை செஞ்சு அதுக்குள்ள நீயும் குடும்பமும் பிரவேசிக்க. அது மாத்திரம் இல்லை, இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களையும் தேவத்தோட உள்ள சேர்த்துக்கோ, நான் பூமி அழிக்க போறேன்னு சொல்றாரு. அப்படி கர்த்தர் நோவாவுக்கு போதித்தான். நோவாவுக்கு போதித்த உடனே அவன் அப்படியே கீழ்படுகிறான். இது என்ன நடக்குது, ஏன் இப்படி ஆண்டவர் சொல்றாரு, ஏன் அழிக்க போறாரு, ஒண்ணுமே அவர் சொல்ற. நோவா 600 வருஷம் பிரசவம் பண்ணான்னு சொல்லி வேதத்தை பார்க்கணும். நோவாவுக்கு 600 வயதாகும் போது ஆண்டவருக்கு சொல்றாரு, நீ ஒரு பேழையை ஒன்று பண்ணி சொல்லு. அவனு எல்லாருக்கும் சொல்லி பார்க்கலாம், நீங்க எல்லாம் இந்த மாதிரி ஆண்டவர் பூமி அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லி. நோவா தனிமையாக ஒரு பேழையை ஒன்று பண்ண முடியாது. அது அநேகரை வைத்து தான் அந்த பேழையை செஞ்சிருப்பான். எல்லாரும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேள்வி பண்ணியிருப்பாங்க, என்ன ஒரு பெரிய கப்பல் செய்யறாங்க, ஒரு கப்பல் செஞ்சா அது எங்க செய்யணும், கடல்லலாம் செய்யணும், இது என்ன எங்க செய்யறான்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணிருக்கலாம், கேள்வி பண்ணிருக்கலாம். அந்த மக்கள் எல்லாரும் சீர்கட்டவர்களா இருந்தார்கள் நேரத்தில். அப்படிப்பட்ட சீர்கட்ட மக்கள் மத்தியில இருந்த நோவாவை கர்த்தர் பாதுகாத்தார். ஆண்டவர் அவனை பாதுகாப்பதற்காக ஒரு பேழையை செய்ய சொல்றார். உடனே அவன் செய்யும், அவன் எல்லாத்தையும் செய்து முடிச்சான். அந்த பேழைக்குள்ள அவனை கொண்டு போய் ஆண்டவர் உள்ள அவனையும் அவன் குடும்பத்தையும் கொண்டு போனார். வேற ஒரு மக்கள் கூட மறந்துவிடல. மிருக ஜீவன்கள்லாம் கீழ்ப்படுத்தி வேலைகள் பிரவேசிச்சு கர்த்தர் கதவை அடிச்சிட்டார். ஆண்டவர் கதவை அடிச்ச பிறகு மழை வர ஆரம்பிச்சிச்சு, வேலை மிதக்க ஆரம்பிச்சது. கர்த்தர் ஒரே ஒரு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தாருன்னு சொல்லுவாங்க. இப்படி தேவன் அவர்களுக்கு போதித்து அவன் நடக்க வேண்டிய வழியை காட்டி அவன் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லி அந்த குடும்பத்தை பாதுகாத்தாருப்பா. இப்படி பாருங்க, அவனை பாதுகாத்தது போல இன்னைக்கு நமக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். உலகத்துல நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபம்னு சொல்லி பார்ப்போம். ஆண்டவர் இந்த நாளிலே நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதி பேசுகிறார். தேவன் எப்படி போதிப்பார்? வேதத்தில் பார்க்கிற நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கிடைச்சதுனால தான் அவன் காப்பாற்றப்பட்டான். இன்னைக்கு நமக்கும் கூட ஆண்டவர் கிருபையை வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை பெற்ற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு அவர் போதிக்கிறார். ஒரு வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசனம். அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெரிந்த புத்தியும் மீறி
தான் தேவனுடைய கிருபை நமக்கு போதிக்கும். இந்த நாட்களில் நமக்கு நிறைய ஆலோசனை தேவையாக இருக்குது. என்ன காரியத்தை எப்படி செய்யுது, என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளில் நமக்கு ஆலோசனை தேவையாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு போதிப்பேன். எப்படி போதிப்பேன்? அவருடைய கிருபையின் மூலமாக நமக்கு போதிப்பேன்னு சொல்கிறார். அந்த கிருபை எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி அது நமக்கு போதிக்கலாம். ஏன்னா நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபம். உலகத்தில் நடக்கிற காரியங்கள் யுத்தங்கள் செய்திகளை கேள்விப்படுவீங்கன்னு சொல்லியிருக்கு. அநேக இடங்களில் பூமி எதிர்ச்சிகள் நடக்கும்னு சொல்லியிருக்கு. ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் எழும்பும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எல்லா வசனங்களும் இந்த நாட்களில் நிறைவேறிருக்கு. நான் ரொம்ப கடைசி காலத்துக்கு நமக்கு இருக்கும். அப்போ அந்த தேவ கிருபை தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு போதிக்குது. நாட்களில் போதிக்கக்கூடிய தேவ பிள்ளைகள்லாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டு இருக்காங்க. எத்தனையோ வசனங்களை நம்ம கேட்டுருக்கோம், எத்தனையோ வசனங்களை நம்ம தியானிச்சுட்டோம். அவங்கெல்லாம் போயாச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன செய்யுது? ஆண்டவருடைய கிருபை தான் நம்மை போதிக்கும். இப்போ இருக்கிறதாக ஒரு சிலராக நமக்கு ஆண்டவருடைய கிருபை போதிக்கும். எப்படி போதிக்குதா? அவபக்தியும் லௌகீக இச்சைகளின் வெறுத்து எந்த பக்தியும் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களா இந்த உலகத்துல நம்ம ஜீவனம் பண்ணணும்னு நம்ம போதிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை போதிக்கும். எப்படி போதிக்குன்னு சொன்னா அவபக்தி, லௌகீக இச்சை, உலக ஆசை, இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் தேவ பிள்ளைகள் வெறுத்து தேவ பக்தியும் நீதியும் உள்ளவங்களா அந்த உலகத்துல நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவ கிருபை என்ன செய்யலாம்? இந்த உலகத்துல நம்ம எப்படி ஜீவனம் பண்ணணும், அது மாத்திரம் இல்லை, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பார்க்கிறோம். அது என்ன சொன்னா இயேசு கிறிஸ்துடைய வருகை. இயேசு கிறிஸ்துடைய வருகையில நம்ம போறது தான் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த உலகத்துல நமக்கு வேற எதுவுமே இல்லை. இந்த உலகத்துல நம்ம வாழ்றதெல்லாம் வேஸ்ட். இந்த உலகத்துல வாழ்ந்து ஆண்டவருடைய வருகையில போலன்னா நம்ம இதுவரைக்கும் விசுவாசியை இருந்து நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாவது பிரயோஜனமே இல்லை. அப்போ நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். அவர் ஒரே ஒரு நாள் தான் வரப்போறார். அவர் மகிமையா வரப்போறார். அந்த பிரசன்னமாகுதலுக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம பாருங்க எத்தனையோ காரியத்தை எதிர்பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். நாளைக்கு என்ன பண்றது, நம்ம குடும்பத்தை என்ன பண்றது, அவங்களுக்கு என்ன செய்யறது, இவங்களுக்கு என்ன செய்யறது, இப்படிப்பட்ட கடன், இப்படிப்பட்ட பிரச்சனை, இவைகளையே தான் நம்ம சிந்திச்சுட்டு இருக்கிறோம் ஒழிய மேலான காரியங்களை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நாம் இன்னும் பக்குவப்படலை. ஏன்னா நமக்கு அநேக பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கு. இன்னும் பிற்காலம் எப்படி இருக்கும், இப்படி பல காரியங்களை சிந்திச்சு நம்ம உலகத்தார போலயே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த வேலை சொல்லி பாருங்க, அவனுடைய மகிமையான பிரசன்னமாகுதலுக்கு நாம் எதிர்பார்க்கணும். ஆண்டவர் எப்போ வருவாரு, எப்படி வருவது? நான் கூட அடிக்கடி யோசிப்பேன், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும். நேற்று கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். அங்கே போனவங்க ஒருத்தர் கூட வந்து நான் இப்படி இருக்கேன், அப்படி இருக்கேன், இங்கே இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்ம அங்கே போன பிறகு அப்படியே அந்த உலகத்தை அவங்க மறந்துடுறாங்க. நம்ம யாருமே அவங்க ஞாபகத்தில் இருக்க மாட்டோம் போல. யாராவது வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு தனியான இடத்துல இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறோம், இந்த மாதிரிலாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி கூட நாங்கள் வீட்டில் பேசிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, அந்த மாதிரி இந்த இமையை விட்டு கண்டு போனவங்க திரும்ப வந்து நம்மகிட்ட பேசுறதே இல்லை. அவர்களுக்கு அது ஒரு மகிமையான இடம். அங்கே போனவங்க இந்த உலகம் வந்து அவங்களுக்கு ஒரு பெருசாகவே தோணும். உணர் பாட்டு வசனத்தில் கூட நான் எழுதும்போது அதில் ஒரு வசனம் சொல்லிருச்சு, இது ஒரு கிராமம் அப்படின்னு. அதாவது இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யத்தை ஒப்பிடும்போது ஒரு கிராமப்புறம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்த அவங்க யாரும் விரும்புவது. உலகத்தில் வாழ்ந்தோம், இதை விட்டுட்டு ஒரு உண்மையான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபுல்லாக அந்த உலக காரியங்களை மறந்து தேவனோட சந்தோஷமா இருக்கார். அந்த மாதிரி ஒரு மகிமையான இடத்த
கவனிச்சேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கிருபை போதிக்கிறது. எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படி நமக்கு போதிக்கிறது தேவனுடைய கிருபை. அப்ப அந்த ஆண்டவருடைய கிருபை தான் நம்மளை அப்படி போதிச்சு நடக்குது. இந்த கிருபை நமக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஆண்டவருடைய மகிமையான பிரசனத்தை எதிர்நோக்கிட்டே இருக்கணும். இவங்க ஐயாவோட அடுத்து சொல்லுவாங்க, நீ நிலையான நபர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போறதே அடுத்து இந்த வசனத்தையே நீ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நான் அந்த வசனத்தை சொல்லுவேன். இந்த உலகத்துல என்னத்தையாவது சொல்லி நடப்பாரு எனக்கு அதனால இன்ட்ரெஸ்டே இருக்காது. சொல்லுவாங்க, நீ தான் இப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க. அப்போ நமக்கு ஒரு மகிமையான ஸ்தலம் இருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு நம்ம போகணும். அந்த ஸ்தலத்துல போய் ஆண்டவரோடு இருக்கணும். ஏன்னு சொன்னா நம்முடைய லட்சியம் நமக்காக உயிரை கொடுத்தவர், நம்மளை அது மேன்மையான இடத்துக்கு கொண்டு போறதுக்காக உலகத்துல எவ்வளோ பாடுகளை பட்டாரு சொல்லி அந்த ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு அன்பு தான் அவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த 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 போதனையை பெற்றுக்கணும். இப்போ பாருங்க, கிருபை தான் நம்ம போதிக்கணும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் கிருபையை பெற்றவங்களா இருக்கணும். கிருபை பெற்றவங்களா இருந்தால் தான் அதை நம்ம போதிக்கணும். கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்றதுன்னு சொல்லி வேதத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு வசனம் சொன்னா, காலை வேலையில அவருடைய கிருபை எப்படி இருக்கான், காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கு. இப்ப நீ காலையிலே போய் கேடு ஆண்டவரே, எனக்கு எங்க ஆகுது, நான் என்ன செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இதை செய்ய போறேன், ஆண்டவரே உங்களுடைய புதிய கிருபையால் என்னை நடத்துங்கப்பா, உங்களுடைய புதிய வல்லமையால் என்னை நடத்துங்கப்பான்னு காலை வேலையில ஒரு 2 நிமிஷமாவது ஜெபம் பண்ணிப்பாரு. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தாகும். இந்த நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு போராட்டம், ஒரு கஷ்டம், ஒரு மனபாரம், ஒரு வேதனை, ஒரு கண்ணீர், ஏதாவது ஒன்று நம்ம பின்தொடர்ந்து வருது. இந்த நாளில் உங்களுடைய கிருபை எனக்கு தாங்கப்பா, இந்த நாளை எப்படி கழிக்கணும்னு எனக்கு சொல்லித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி காலையில ஒரு நிமிஷம் யோகி பாருங்க, ஆண்டவருடைய புதிய கிருபையை நமக்கு கொடுப்பாரு. அந்த நாள் முழுசும் பிரச்சனையே வராதுன்னு நான் சொல்றேன். எல்லாத்தையும் மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதனால முதல்ல ஆரம்பிக்கும் போதே, ஒரு நாளை ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய கிருபையை கேட்டு நாள் ஆரம்பிக்கும். அடுத்தபடியா பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை நம்பி இருக்கிறவனை கிருபை சூழ்ந்து கொடுக்கணும். இப்போ வாசித்த அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவரை நம்பி இருந்தோம்னா அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொடுக்கணும். நமக்கு வேற நம்பிக்கையே வேணாம். அந்த உலகத்துல யார் இருக்கா எனக்கு உதவி செய்ய, யார் எனக்கு கொடுப்பா, என்னை தூக்கி விட யார் இருக்கா, யாருமே வேணாம். அவரை நம்புங்க. அவர் எவ்வளோ வல்லமையுள்ள தேவன். அவரை நம்பிச்சு நீங்க வாழ்க்கையிலலாம் பார்த்தீங்கன்னா, உங்க ஐயாலாம் அவங்க பர்ஸ்ல எப்பவுமே காசு இருக்காது. அவங்க எப்பவுமே என்ன ஒரு வேலையை செய்யணும்னாலும் என் மாதிரி சொல்ல கேட்பான், அப்பா இதுக்கு எவ்வளோ பட்ஜெட்டுக்கா, பட்ஜெட்டுக்கு தெரிஞ்ச ஒன்றுங்க எனக்கு அவரு தான் அப்படின்னா. அதே மாதிரி எல்லா விஷயத்திலையும் அவரை நம்பினதுனால அவர் ஒரு விஷயத்தை கூட செய்ய விடாம பண்ணதே இல்லை. எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் தான் உதவி செய்யார். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னா, கையில காசு, பிள்ளைகள் வேலைக்கு போய் பணத்தை சேர்த்து வச்சு இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதை விட சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனாலும் கூட இந்த மாதிரி ஒரு நிலைமையில இல்லாமல், ஆனாலும் கூட பாருங்க, ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய கிருபை தான் தாண்டிட்டு ஒன்று காசு பணம் சேர்த்து வச்சு இதை செஞ்சோம், காசு சேர்த்து வச்சு இதை வாங்கணும், ஒன்றுமே கிடையாது. ஏதாவது ஒன்று வேணும்னு சொன்னா கூட ஆண்டவர் செய்தார். இதெல்லாம் சில நேரம் நினைச்சு பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளோ நம்மளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட நான் அதிகமாக நினைப்பேன். ஏன் இந்த உலகத்தில் நான் இருந்தாலும் அப்படி இப்படி இருக்கிறவங்க எதுவும் செய்ய சுத்தமாக கிடையாது. ஆனால் என்னையும் கூட கற்று இவ்வளோ ஆசீர்வாதமாக வைத்திருக்காரேன்னு சில நேரம் நான் நினச்சி பார்ப்பேன்.
யாருக்கிட்டையும் 5 பைசா கேட்டுக்கிட்டேன். சொந்தம் பந்தம் ஒருத்தட்ட கூட எங்களுக்கு இந்த காசு இருக்கு, பணம் எங்களுக்கு காசு வேணும் சொன்னதே கிடையாது. என்னட்டு கட்ட நடத்தினார். பிள்ளைகளை படிக்க வச்சாரு, பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுத்தாரு, கார் வாங்கி கொடுத்தாரு. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி நடக்குது? நாங்கள் ஒன்று கூட இல்லாமல் இருக்கிறோம். ஓட்ட வீட்டுக்குள்ள இருந்தே மாம்பழத்தில் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் இப்படியெல்லாம் நடத்துறாருன்னு சொன்னால் அது சுத்தமாக நினைச்சு பார்க்க கூட முடியாத சொல்லும். அவர் கிருபை, அவரை நம்பி இருக்கிறவங்க கிருபை சொல்லியிருக்கோம். இதுக்காக நம்ம நம்பலை. ஆண்டவரே அப்படி வையும் இப்படி வையும் அவரை நம்பவே இல்லை. அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்பிச்சு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் சொல்லியிருக்கு, அவருக்கு பயப்படுகிறவர்களே அவருடைய கிருபை அவ்வளோ பெருசாக சொல்லி. அப்பா இந்த ஆண்டவரை குறித்த பயம் கொடுக்கணும். பயம்னு சொன்னால் மற்றவங்கலாம் அவர் அப்படி இப்படி அவரை அழைச்சிக்குவாரு அப்படிலாம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறாங்க. தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படுறாங்க. எங்கள் ஐயா கூட அடுத்து சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு சமூகப்பா நான் போயிடுறேன், அங்கே யார் வந்தாங்களோ வரங்களோ தெரியாது, நான் போயிடுறேன், நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்லி 40 நாள் அங்கேருந்து வந்தாங்க. நான் கூட அவங்களுக்கு சொன்னேன், எதுக்குப்பா இப்படி அலையிறீங்க, யாருமே இங்கே வரல, நேரத்துக்கு இப்படி ஒரு பேரை கிடந்து அலையிறீங்க, போயிட்டு வரணும்னு கேட்பேன். யாராவது வந்தாங்க, சேனைகளின் கர்த்தர் வந்தாங்க அப்படின்னா, சேனைகளின் கர்த்தருக்கு தான் ஊழியர் செய்ய ஆண்டவர்களை வச்சிருக்காருன்னு கூட நான் கேட்டிருக்கேன். அவங்க வந்து கர்த்தருடைய காரியங்கிறத ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க. கொஞ்சம் காலதாமம் ஆனால் கூட போயிடணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போயிருப்பான், அவரை நான் பிரியப்படுத்தணும், ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும். அந்த ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி 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 யார் வந்தாலும் வராட்டாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறதுல ஆண்டவருக்கு தான் நான் ஊழியம் செய்வேன், மக்களுக்கு ஊழியம் எல்லாமே. இப்படி ஆண்டவருக்கு பயப்பட்டதுனால ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சாங்க. அது வந்து நான் ரொம்பவே யோசித்து பார்ப்பேன். சில நேரம் அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை எப்படி வச்சிருக்காங்க, எப்படி இருந்தேன் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பாருங்க, நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. அவங்க திரும்ப ஆண்டவர் நம்ம பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்லுது. சின்ன சின்ன காரியமாக இருந்தால் கூட கர்த்தருக்கு பயந்து அந்த காரியத்தை நாம் செய்யும்போது கர்த்தருடைய கிருபை இருக்காங்க. அவரை நம்பி இருக்கும்போது அவருடைய கிருபை, அவருக்கு பயந்து சிந்திக்கும்போது அவருடைய கிருபை கூட. காலையிலே அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணினா அவங்கள பாருங்க, அந்த நேரத்தில் படுக்கிறதுக்கு 12 மணி 1 மணி ஆகிடும். நான் எழுச்சி பார்ப்பேன், நேரம் வீட்டில் நின்று ஜோம் பண்ணிட்டுருக்கேன். நான் சொல்லுவேன், சரி ஜோம் முடிச்சிட்டிங்கள கொஞ்சம் தூங்குங்க. நைட்டு ஃபுல்லாக தூங்க மாட்டேன், இப்படியே ஜோம் பண்ணிட்டே இருப்பேன். இப்படி காலையில் நான் ஜோம் பண்ணிப்பா. அப்போ அது இல்லைன்னு சொன்னால் அந்த நாள் எப்படி இருக்கு எனக்கு? நான் ஒரு ஊழியக்காரப்பா, நான் தூங்கக்கூடாது. நான் தூங்கிக்கிட்டே இருந்தேன்னு சொன்னால் எப்படி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்? மத்தியானம் சாப்பிட்டுட்டு போய் தான் தூங்குவேன். அதெல்லாம் தூங்கக்கூடாதுப்பா, தூங்குறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்காரு அப்படின்னு. இப்படி அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. அதனால் நானும் அவங்கள சொல்கிறதையே விட்டுட்டேன். அப்போ பாருங்க, இந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் காலையிலேயே இருந்துச்சு ஜோதி அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுது. அவருக்கு பயந்து சிந்திச்சு அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளுது. அவர் மேலே நம்பிக்கையாக இருந்த ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நோவாவை பாதுகாத்தது போல தேவன் வந்து பாதுகாக்கும். அந்த கிருபை நமக்கு போதிக்கும். எப்படி போதிக்கும்? அந்த வருகையில் நான் மறுரூபமாக்கப்பட்டு போகிறதுக்கு என்னென்ன வழியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு போதிச்சு அந்த கிருபை அந்த வழி. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. நானும் எனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியாக காட்டுவேன். உன் மேலே கண்ணை வச்சு எனக்கு ஆலோசனை சொல்லி சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் நம்ம நடத்துவார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். நமக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து ஒரு வழியில் இருக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தருமையா நம்ம எல்லாரும் ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆண்டவரே, பல இழப்புகளின் நடுவில், பல போராட்டங்களின் நடுவில் இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம்ப்பா. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதத்தில் நாங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை காட்டுவோம். எங்கள் மேலே கண் வச்சு ஆலோசனை சொல்லுங்கப்பா.
எங்கள் மனுப்புரியில் ஆண்டவரை இப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே நாங்கள் நிற்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களை தாண்டி எங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் விடுதலை ஏற்படுத்தி உங்களுடைய சபையை நீர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவை வேண்டி பெறுகிறோம் பிதாவே. Pastor,